பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா குயிக்கா எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதாவது m என்பது n ஐ விட 40% அதிகம், o என்பது n ஐ விட 20% குறைவு எனில் m என்பது o ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேக்குறாங்க. சோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச், அதாவது வரக்கூடிய 2026 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம். இது கம்ப்ளீட்டா நம்மளுடைய செல்லும் அகாடமி ஆப்ல நடக்கும். சோ டெஸ்ட் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. क्वेश्चनல m என்பது n ஐ விட 40% அதிகம் அப்படிங்கறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ m n. சோ m என்பது n ஐ விட 40% அதிகம். இந்த மாடல் சம் கேட்டாவே நம்ம பேசிக்கா 100 னு வெச்சுக்கணும். சோ n அப்படிங்கிறது 100. சோ 100ல 40 அதிகம்னா 100 + 40 140 m கான வேல்யூ. அடுத்தது o என்பது n ஐ விட 20% குறைவு. சோ o என்பவர் n ஐ விட 20% குறைவுனா 100ல 20 போச்சுனா மீதி 80. சோ இப்போ அந்த சென்டென்ஸ் படிச்சு பாருங்க, இந்த ஆர்டர் புரியும் உங்களுக்கு. அதாவது m என்பது n ஐ விட 40% அதிகம், அதே மாதிரி o என்பவர் n ஐ விட 20% குறைவு. நெக்ஸ்ட் m என்பது o என்பதை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேக்குறாங்க. சோ பாருங்க m அப்படிங்கிறது 140, o அப்படிங்கிறது 80. சோ o வை விட m பெருசு தான். எத்தனை பெருசு? 140ல 80 போச்சுனா மீதி 60. சோ என்ன கேக்குறாங்க? சதவீதம் கேக்குறாங்க. அப்ப 60 யாரை விட? o ஐ விட. அப்ப o கான வேல்யூ 80 இன்டு சதவீதம் கேக்குறதால இன்டு 100. 0 க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 4 ஆல கேன்சல் பண்ணா 2, இங்க 15, 10 2 ஆல கேன்சல் பண்ணா 5. 5 இன்டு 5 75%. சோ அப்ப m என்பது o ஐ விட 75% அதிகம். இதே மாதிரி தான் இந்த சம் x என்பது y ஐ விட 50% அதிகம், z என்பது y ஐ விட 50% குறைவு எனில் x என்பது z ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம் கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.